பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை பிலிப்பியர் 3:14 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அவள் சொல்லுகிறார் பாருங்க, எப்படி அழகாய் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அறிந்த நாம ரட்சிக்கப்பட்டு சபையாகிய பேழைக்குள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரணும். லக்கு, நம்முடைய லக்கு என்ன? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய லக்கு என்ன? ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுசேஷம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த லக்கு நமக்குள்ளே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், அங்கே மூலிகை ஞானசானம் எடுத்தாச்சு பரலோகம் போடுவோம் இல்லை. ஆனா அந்த லக்கு ஒன்று இருக்கு. அந்த லக்கை நோக்கி தொடர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வேலை செய்யறாங்க. வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு வியாபாரம் செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுல அந்த நோக்கத்தை நம்ம எப்படி என்ன செய்யணும், எதை செய்யணும் என்று ஒரு லக்கு வைத்திருப்பார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம ஒரு லக்கு, சுசேஷம் அறிவிக்கிறவர்களாக ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, பாருங்க பிலிப்பியர் 4:4 சொல்லுது பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல பாருங்க, முதல் காரியம் சந்தோஷம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இருக்கிற வீட்டுல சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அப்ப இயேசு இருக்கிற வீட்டுல சந்தோஷம் உண்டுனா எப்படி வீட்டுல இருப்பார்னா, அவரை எப்பொழுதும் நாம் அழைத்து கொண்டே இருக்கணும். ஜெபிக்க வேணும், வேத வாசிக்கணும், அவருடைய சுத்தம் செய்யணும். அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருக்குள்ள, கர்த்தருக்குள்ள, இயேசுவுக்குள்ள எப்பொழுதும் குடும்பமாய் பிள்ளைகள் எல்லாம், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இயேசு அதுதான் விரும்புகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்த கரத்துல ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒரு பாதத்துல தருகிறோம். இந்த வார்த்தையை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.